ஜனவரி 8 சோபகிருது வருடம் மார்கழி 23 திங்கட்கிழமை. தேய்பிறை துவாதசி திதி இரவு 9:57 மணி வரை. அதன் பின் திரையோதசி திதி அனுஷம் நட்சத்திரம் இரவு 8:20 மணி வரை. அதன் பின் கேட்டை நட்சத்திரம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் அசுவினி பரணி. பொது காஞ்சி மகா பெரியவர் சித்தி தினம். சூரிய உதயம் காலை 6:36 மணி. அஸ்தமனம் மாலை 6 மணி. சந்திர உதயம் அதிகாலை 3:15 மணி. அஸ்தமனம் மதியம் 3:09 மணி. மேஷராசி அன்பர்களே, மனதிலிருந்த சங்கடங்கள் விலகும். உங்கள் எதிர்பார்ப்பு தாமதமாக நிறைவேறும். சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுவீர்கள். செயல்களில் கூடுதல் கவனம் தேவை. மனதில் இனம் புரியாத குழப்பம் தோன்றும். பொருளாதார நெருக்கடியால் சங்கடம் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்கள் உதவியால் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்கும். மகிழ்ச்சி கூடும். செயல்களில் ஆதாய நிலை ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ளிருந்த பிரச்சினை காணாமல் போகும். உறவினர்கள் உதவியுடன் முயற்சியில் வெற்றி உண்டாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்களே, எழுபறியாக இருந்த சொத்து விவகாரத்தை பேசி தீர்ப்பீர்கள். பெரியவர்களின் உதவி கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும். எதிர்பார்த்த வருவாய் வரும். எழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும். வெளியூர் பயணம் ஆதாயம் தரும். கடகராசி அன்பர்களே, முயற்சி ஒன்றில் போராடி வெற்றி பெறுவீர்கள். உங்கள் திறமை வெளிப்படும். பழைய பிரச்சினை ஒன்றில் முடிவு காண்பீர்கள். மறைமுக எதிரிகள் விலகிச் செல்வார்கள். செயல்களில் வெற்றி காண்பீர்கள். பெற்றோர் ஆதரவுடன் நீண்ட நாள் முயற்சி ஒன்று அனுகூலமாகும். சிம்மராசி அன்பர்களே, திட்டமிட்டு செயல்படுவீர்கள். குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களை பற்றி தெரிந்து கொள்வீர்கள். அதிரடியாக ஒரு முடிவை எடுப்பீர்கள். வியாபாரத்தை விரிவு செய்யும் முயற்சி ஒத்திப்போகும். அவசர தேவைக்கு நண்பர்கள் உதவி செய்வர். கன்னிராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்திற்குள் சில பிரச்சனை தோன்றும். கடன்களை அடைத்து நிம்மதி அடைவீர்கள். புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள். வியாபாரத்தில் உங்கள் முயற்சி ஆதாயத்தை உண்டாக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். துளாராசி அன்பர்களே, பணவரவு அதிகரிக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு ஒரு செயலில் வெற்றி அடைவீர்கள். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை சரி செய்வீர்கள். திருமண வயதினருக்கு வீடு தேடி வரன் வரும். எதிர்பாராத வருவாயை அடைவீர்கள். நண்பர்கள் துணையுடன் முயற்சி ஒன்றை மேற்கொள்வீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவி வரும். மனதை அலைப்பாய விடுவதால் சில சங்கடங்கள் தோன்றும். அனைவரையும் அனுசரித்து செல்வீர்கள். தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பொது பிரச்சனை ஒன்றில் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள். உங்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்களே, மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும். முயற்சியில் தடுமாற்றம் ஏற்படும். அலைச்சல் அதிகரிக்கும். எதிர்ப்புகளை சமாளித்து உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். குடும்ப நலனில் அக்கறை அதிகரிக்கும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். மகர ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் புதிய பாதை தெரியும். எதிர்ப்புகள் தோன்றினாலும் அவற்றை சமாளிப்பீர்கள். எதிர்பாராத வரவு வந்து சேரும். தம்பதிகள் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வீர்கள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகும். வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, வியாபாரத்தை விரிவு செய்வீர்கள். திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்து முடிப்பீர்கள். உடலில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும். உங்கள் புகழுக்கு சோதனை உண்டாகும். உங்கள் செயலில் நிதானம் தேவை. வார்த்தைகளால் சில சங்கடங்கள் தோன்றும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும். உங்கள் முயற்சியில் லாபம் காண்பீர்கள். உடல்நிலையில் இருந்த பாதிப்பு நீங்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். சிலர் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள்.